உங்களுக்கு முகப்பரு வடு கருப்புள்ளிகள் பிரச்சனை இருக்கா? உடனடியா ஜியோர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. For orders visit www.georskincare.in. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெண் உறுப்பு டார்க்காக இருக்குது அப்படின்றது அது ஒரு பிரச்சனையா? நம்ம பாடியில் இருக்கிற ஸ்கின்னோட அங்கே அந்த ப்ரைவேட் ஏரியா ஸ்கின் கொஞ்சம் டார்க்காக தான் கொஞ்சம் அது இருக்கும் யூஸ்வலாகவே. அது மெயின்லி பிகாஸ் ஆஃப் த ஹார்மோனல் சேஞ்சஸ். ஸோ இன்டிமேட் ஏரியாஸில் ரொம்ப காமனாக பீப்புள் கமெண்ட்ஸே ரொம்ப டார்க்காக இருக்குது. மெயின்லி இந்த ஏரியா தான் பார்த்திங்கன்னா அந்த போத் சைட் லேபியா மேஜரான்னு சொல்லுவோம். இந்த இடத்துல டார்க்காக இருக்கும். அப்புறம் இங்கே உட்கார இடத்துல இந்த ஏனல் ரீஜன் அண்ட் இன்னர் தைஸ் இதான் மோஸ்ட் காமனாக அவங்க ரொம்ப டார்க் வெஜ்ஜாக ரொம்ப கருப்பாயிட்டு வருது. ஸோ இன்டிமேட் ஏரியா கருப்பாது வாட் வி கேன் டூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகெயின் when we go for genital peels or laser இந்த ஏரியாவில் தான் கொடுப்போம். இந்த ஏரியா both the sides and the anal area and inner thighs. So again depends upon அவங்க எப்படி ஸ்கின் சென்சிட்டிவிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி we will give. லாட் ஆஃப் இப்போ யங் கேர்ள்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு இன்டர்நெட்டை படிச்சு என்னென்னமோ தடவுறாங்க அங்கே ஸ்மெல்லுக்கு ஓர் சம் க்ரீம்ஸ் எதுன்னு தெரியல அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அங்கே ஒரு மாதிரி டார்க் ஆகிடலாம். லாட் ஆஃப் பீப்புள் யூஸ் சம் ஷேவிங் க்ரீம்ஸ். நீங்கள் வேக்சின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் மாதிரி அந்த இடமே ஒரு ரெட் ஆயிரும். ஸ்மாலாக குட்டி குட்டி பாயில்ஸ் மாதிரி வந்துடும். அது ஹீல் ஆகும்போது கொஞ்சம் அந்த ஏரியா டார்க் ஆகிடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வாட் யூஸ்வலி ஐ சேஸ் நீங்கள் வேக்சின் யூஸ் பண்ணுறீங்களோ ஆர் ஷேவிங்கோ ஆல்வேஸ் டேக் லிட்டில் பிட் கொஞ்சம் உங்கள் ஸ்கின்ல அந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஒரு ½ hour வெயிட் பண்ணி பாருங்கள். 20 minutes to ½ hour. ஒரு ரியாக்ஷன் எதுவுமே இல்லைன்னா தென் யூ கேன் கோ வித் இட். சில பேர் ரொம்ப டைட் ஃபிட்டிங் அண்டர்வேர்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த ரொம்ப டைட்டாக இருக்கும்போது உள்ளே ஒரு ஈரமாக மாய்ஸ்டாகவே இருக்கும். அது நிறைய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம். ஒன்று சம்டைம்ஸ் அந்த விமன் ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கும்போது அந்த தைஸ் இனிமேல் ஃப்ரிக்ஷனில் வரசும். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தைஸ்லாம் இன்னர் தைஸ்லாம் பார்த்தீங்கன்னா டார்க்காக ரீசன் பிகாஸ் ஆஃப் ஓவர் வெயிட். ப்ரைவேட் ஏரியாஸ்க்கு யூஸ்வலாக நான் ஜென்ரல் என்ன அட்வைஸ் பண்ணுவேன், இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் ஏரியா. டர்மரிக்லாம் யூஸ்வலி நம்ம பாடியில் போடுறோம், நம்ம தைஸில் அதெல்லாம் போடலாம். பட் நிறைய பேர் அந்த இன்டிமேட் ஏரியாஸ் உள்ளலாம் டர்மரிக் போட்டுலாம் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் நாட் குட். டர்மரிக்லாம் நேச்சுரல் தானே? ஆமாங்க, நான் என்ன சொல்கிறேன்னா மஞ்சள் கரெக்டாங்க ஆன்டி ஒயிட்னிங் அதுக்காக நம்ம கண்ணுக்குள்ளே போட்டுக்க முடியுமா கண் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் வெஜினல்குள்ளே நம்ம மஞ்சள்லாம் தடவக்கூடாது. நான் சொன்ன மாதிரி இந்த ஏரியா இங்கே இருக்க ஸ்கின் மாதிரி அந்த கலர் ஃபுல்லாக வரணும்னு we cannot 100% expect. only thing is it will lighten. நான் சொன்ன மாதிரி பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன்ஸ் எப்படி இம்பேலன்ஸாக இருக்குது ஆர் அவங்களுக்கு எத்தனை வருஷமாக இந்த டார்க் ஏரியா இருக்குன்னு அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி தான் லாங் பீரியட் ஆஃப் இமிடியட் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஆல்சோ டேக்ஸ் அ லாங் டைம் for this area to become lighten. But again they should understand it will not become like how your face skin அந்த கலருக்கு வராது. இருக்கிற கலரோட நல்லா லைட்டன் ஆகிட்டு தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெண் உறுப்பு டார்க்காக இருக்குது அப்படின்றது அது ஒரு பிரச்சனையா? அப்படி பிரச்சனைன்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? இது நிறைய பேர் இப்போ பார்க்குறோம். எல்லோரும் இன்டிமேட் ஏரியாஸு அப்புறம் அந்த உட்கார இடத்துல ஏனல் ஏரியா அப்புறம் இன்னர் தைஸ்லாம் டாக்டர் எனக்கு ரொம்ப டார்க்காக இருக்குது அதை பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஒன்று என்ன எல்லாம் ஆல் த விமன் ஷுட் நோனா கேர்ள்ஸ் ஷுட் நோனா நம்ம பாடியில் இருக்கிற ஸ்கின்னோட அங்கே அந்த ப்ரைவேட் ஏரியா ஸ்கின் கொஞ்சம் டார்க்காக தான் கொஞ்சம் அது இருக்கும் யூஸ்வலாகவே. அது மெயின்லி பிகாஸ் ஆஃப் த ஹார்மோனல் சேஞ்சஸ். ஏன்னா யூஸ்வலி அந்த பியூபர்ட்டி வந்ததுக்கப்புறம் அந்த ஹார்மோன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு சேஞ்சஸில் வரலாம். அண்ட் மந்த்லி அந்த ஹார்மோன்ஸ் கொஞ்சம் இம்பேலன்ஸாக போகும்போது அதனால வரலாம். தென் ஆஸ் வி ஏஜிங் ஃபேக்டர்லையும் வரலாம். ஒன்று லாட் ஆஃப் இப்போ யங் கேர்ள்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு இன்டர்நெட்டை படிச்சு என்னென்னமோ தடவுறாங்க அங்கே ஸ்மெல்லுக்கு ஓர் சம் க்ரீம்ஸ் எதுன்னு தெரில. ஸோ அது என்ன மாதிரி க்ரீம்ஸ்ன்னு தெரில. ஸோ அது அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அங்கே ஒரு மாதிரி டார்க் ஆகிடலாம். தட்ஸ் ஒன் திங். ரெண்டாவது லாட் ஆஃப் பீப்புள் யூஸ் சம் ஷேவிங் க்ரீம்ஸ் ஆர் லைக் வேக்சிங் சில பேர்த்துக்கு அந்த ஏரியா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் வேக்சின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் மாதிரி அந்த இடமே ஒரு ரெட் ஆயிரும். ஒரு ஸ்மாலாக குட்டி குட்டி பாயில்ஸ் மாதிரி வந்துடும். அது ஹீல் ஆகும்போது கொஞ்சம் அந்த ஏரியா டார்க் ஆகிடலாம். அதேமாரி ஷேவிங் க்ரீம்ஸ் சம்டைம்ஸ் அவங்களுக்கு சென்சிட்டிவ் பிகாஸ் அந்த இன்டிமேட் ஏரியாஸே கொஞ்சம் சென்சிட்டிவ் ஏரியா. ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரி க்ரீம்ஸ் அப்ளை பண்ணும்போது தட் கேன் காஸ் சம் அலர்ஜிக் ரியாக்ஷன். ஸோ அது ரியாக்ஷன் நம்ம ஹீல் ஆகும்போது பொறுத்து ஒரு டார்க் பேச்சஸ் மாதிரி அந்த இடத்துல விட்டுரும். தட்ஸ் ஒன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வாட் யூஸ்வலி ஐ சேஸ் நீங்கள் வேக்சின் யூஸ் பண்ணுறீங்களோ ஆர் ஷேவிங்கோ ஆல்வேஸ் டேக் லிட்டில் பிட் கொஞ்சம் உங்கள் ஸ்கின்ல அந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஒரு ½ hour வெயிட் பண்ணி பாருங்கள். 20 minutes to ½ hour. ஒரு ரியாக்ஷன் எதுவுமே இல்லைன்னா தென் யூ கேன் கோ வித் இட். ஸோ தட் யூஸ்வலி வி சே. ஒன்று அகெயின் சம்டைம்ஸ் சில பேர் ரொம்ப டைட் ஃபிட்டிங் அண்டர்வேர்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த ரொம்ப டைட்டாக இருக்கும்போது உள்ளே ஒரு ஈரமாக மாய்ஸ்டாகவே இருக்கும். அது நிறைய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்
அது ஒரு ஹீல் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் ஒரு பேட்ச் ஆயிரும். அது ஒன்று. ரெண்டாவது சப்போஸ் அந்த இன்னவேர் அந்த மெட்டீரியல் வந்து சம்டைம்ஸ் அலர்ஜிக் ரியாக்ஷனாக கொடுக்கலாம். ஸோ அந்த ஸ்கின் அலர்ஜி வந்து அதனால டார்க் ஆகலாம். ஒரு சில பேருக்கு இந்த நாப்கின் அலர்ஜி, இந்த டயப்பர் ரேஷஸ்லாம் வரும். அந்த ரேஷஸ் முடிஞ்சு பார்க்கும்போது ஹீல் ஆகும்போது கூட இட் கேன் கம். ஆர் பிகாஸ் ஆஃப் சம் இன்ஃபெக்ஷன் ஆர் அந்த இச்சிங்கில் வந்துட்டு அவங்க ரொம்ப அந்த சொறிகிறாங்க, இடம் ஸ்க்ராச் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் when it heals that area will become dark. So these are the reasons it can become very dark. ஸோ யூஸ்வலாக நான் சொன்ன மாதிரி இட்ஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் அந்த ஹார்மோனல் கொஞ்சம் இம்பேலன்ஸ் வரும்போது, அந்த ஹார்மோன்ஸ் ஒரு சைக்கிள் ஒரு மாதிரி போகும்போது அண்ட் ஒரு ஏஜ் அந்த ஏஜ் டைமில் வந்துட்டு ஆஸ் வி ஏஜ் ஆல்சோ இட் கேன் கெட் இம்பேலன்ஸ். அதனால கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் ஹைப்பர் பிக்மெண்டட் டார்க்காக வரலாம். அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் ரீசன்ஸ் விச் ஐ செட். ஒன்றுனா அந்த மெலானின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ்வலி சொல்லுவோம், அந்த பிக்மெண்ட்டு அதுதான் நம்மளுக்கு அந்த ஸ்கின் அந்த டார்க்னிங் கொடுக்குது. ஸோ அந்த ஏரியாவில் கொஞ்சம் ஹையாக இருக்கும் அது. ஸோ அதனால அந்த டார்க்னிங் இந்த ஏரியாலாம் வருது. ஸோ இது வந்துட்டு வாட் த கேர்ள்ஸ் அண்ட் ஆல் த விமன் ஷுட் ஆல்சோ நோனா, நம்ம உடம்புல இருக்க அந்த ஸ்கின்னோட அந்த ஸ்கின் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். பட் அகெயின் வி ஹாவ் ஆல் த அதர் சொல்யூஷன்ஸ் வேர் யூ கேன் ஒன்லி லைட்டன். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு இந்த ஃபேஸில் இருக்க மாதிரியே ஒரு தைஸில் இருக்க மாதிரியே அந்த ஸ்கின்னும் வந்து ஃபுல்லாக வந்துட்டு போயிடும். அந்த மாதிரி ஆக்சுவலி போகாது. பிகாஸ் நம்பர் ஒன், how many years அந்த மாதிரி டார்க்காக இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்துட்டு 9 வருஷம் டார்க்காக இருந்துச்சுன்னா அது போகிறதுக்கு இட் வில் டேக் டைம். ரெண்டாவது எந்த ரீசன்ஸ்க்காக வந்திருக்குன்னு we have to see. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு we can give like solutions like what can be done. Like we have genital peels. Like இப்போ ஃபேஸ்க்கு எப்படி அவங்க அந்த பீல்ஸ் போட்டு லேசர் பண்ணி how they like no make it little lighten பண்ணுறாங்களோ அதே மாதிரி we have genital peels and also laser on the vaginal area, laser on the inner thighs. அந்த மாதிரி போடும்போதுட்டு இது வந்துட்டு கொஞ்சம் லைட்டன் ஆகிட்டே போகும். பட் தே ஷுட் நோ ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட்டாக போகாது. இட் வில் லைட்டன். ப்ரீவியஸாக இருந்தது டிபெண்டிங் அப்பான் அவங்க ஹார்மோன்ஸ் எப்படி இருந்தது, ஹார்மோன் இம்பேலன்ஸர் எப்படி இருக்குது, ரெண்டாவது how many years they had that அந்த டார்க் ஹைப்பர் பிக்மெண்டட் ஏரியா, அதெல்லாம் பொறுத்து தான் இட் வில் டேக் டைம் அண்ட் லைட்டன் தான் ஆகும். பட் சுத்தமாக போகாது. தட் ஒன் திங் தே ஷுட் கெட் கிளியர். ஒன்று சம்டைம்ஸ் அந்த விமன் நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கும்போது அந்த தைஸ் வந்துட்டு ரெண்டுமே இந்த ஃப்ரிக்ஷனில் வரசும். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தைஸ்லாம் இன்னர் தைஸ்லாம் பார்த்தீங்கன்னா டார்க்காக ரீசன் பிகாஸ் ஆஃப் ஓவர் வெயிட். ஸோ அது அந்த ஃப்ரிக்ஷன் அந்த மாதிரி இருக்கும்போது நான் கொஞ்சம் வெயிட்டை குறைக்குன்னு சொல்லுவோம். வெயிட் குறைக்கும் அந்த ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருக்கும்போது when we give these treatments கொஞ்சம் லைட்டன் ஆகிட்டே வரும். அண்ட் அதர் திங் வந்துட்டு some women when they have uncontrolled diabetes, sugars over a period of years போகும்போது அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் டார்க் ஆகிட்டே போகும். ஸோ அந்த டைமில் இந்த இன்டிமேட் ஏரியாஸில் கூட டார்க் ஆகலாம். ஸோ அந்த டைமில் அவங்க சுகர்ஸ் ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுட்டு then when we give these lightening treatments then we can lighten that area, but it cannot become white just like your face. So we will not say intimate area whitening பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. லைட்னிங் வேணால் பண்ணலாம், இருக்கிறத நம்ம லைட் பண்ணிகிட்டே போகலாம் ப்ரொவைடட் தே மெயின்டைன். சொன்ன மாதிரி அவங்க அந்த பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறது, ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தால் அதை உடனே இமீடியட் ட்ரீட் பண்ணிக்கிறது. மோஸ்ட் காமன்லி திஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும்போது ஒரு பீரியட் ஆஃப் டைம் அந்த ஸ்கின் டார்க் ஆயிரும் அந்த ஸ்கின். அண்ட் சப்போஸ் அவங்க நாப்கின் அலர்ஜி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா then they have to change to soft cotton pads or they can go for menstrual cup or tampons if they're comfortable with that. ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி வேக்சிங் ஒரு ஷேவிங் க்ரீம் யூஸ் பண்ணும்போது அவங்க பார்த்து யூஸ் பண்ணும். சில பேர் ரேசர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரேசரில் கூட எல்லா டைம் வந்துட்டு அந்த ஒரு ஸ்க்ராட்ச் மாதிரி இந்த புண்ணு மாதிரி கட்ஸ் மாதிரி வந்து அது இன்ஃபெக்ஷன் வந்துட்டு அது ஹீல் ஆகும்போது கூட இட் கேன் லீவ் அ ஸ்கார், டார்க் ஸ்கார்ஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஏரியா வந்து பார்த்து யூ ஹேவ் டு யூஸ் இட். ஸோ அந்த மாதிரி டார்க்காக இருக்கும்போதுட்டு we have solutions, but they should know we can only lighten it. நீங்கள் சுத்தமாக வந்துட்டு ஃபேஸ் மாதிரி அந்த ஸ்கின் வந்துட்டு அந்த கலருக்கு போகாது. ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா அப்போ அந்த காஸ்மெட்டிக் அந்த பவுடர் அந்த மாதிரி வேறு எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாதுன்னு அர்த்தமா? ப்ரைவேட் ஏரியாஸ்க்கு யூஸ்வலாக நான் ஜென்ரல் என்ன அட்வைஸ் பண்ணேன், இட்ஸ் அ வெரி சென்சிட்டிவ் ஏரியா. இஷ்டத்துக்கு வந்துட்டு அவங்களே க்ரீம்ஸு என்னென்னமோ அவங்களே ஹோம் ரெமெடி வாஷ்லாம் எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது. பிளெயின் வாட்டர் இஸ் வெரி குட். ஏன்னா நம்ம அந்த டைமுக்கு ரொம்ப சூதிங்காக இருக்குது. பிகாஸ் ஈவன் ஐ ஹேட் லாட் ஆஃப் யங் கேர்ள்ஸ் கம் அண்ட் சே அந்த மாதிரி அந்த இடத்துல ஸ்மெல் அடிக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த வினிகர் போடுவாங்க, ஆப்பிள் சைடுன்னு சொல்லிட்டு எல்லாம் அது அவங்களே ஏதோ தண்ணியில் கலந்து அவங்க வாஷ் பண்ணிப்பாங்க. அண்ட் சம் க்ரீம்ஸ் தே அப்ளை. அதேமாதிரி இந்த ஒயிட்னிங் க்ரீம்ஸ் வருது நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி நாங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. see how that skin reacts we don't know. ஏன்னா அதுலேயும் அந்த க்ரீம்ஸில் அது என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது நம்மளுக்கு தெரியாது. ஸோ ப்ரைவேட் ஏரியா இஸ் வெரி சென்சிட்டிவ். ஸோ தட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இட் கேன் லீவ் அ வெரி பேட் ஸ்கார். அது மட்டும் இல்லாமல் இன்ஃபெக்ஷனும் உங்களுக்கு வந்துட்டு அதிகமாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் லேட்டர் வந்து that can even lead to skin cancer also because we don't know what we are applying. ஸோ யூஸ்வலி நான் பர்சனலாக வந்துட்டு my advice to all the girls and women வந்துட்டு ப்ரைவேட் ஏரியா வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா. plain water is very good to wash it. வேறு ஏதோ உங்களுக்கு பிரச்சனை, ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, ஒரு ஃபால்ஸ் ஸ்மெல்லிங் ஒரு இச்சிங்கு ஒரு ஏதோ டிஸ்சார்ஜ் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபேமிலி டாக்டர் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போய் செக் பண்ணிவிட்டு அது தகுந்த மாதிரி யூ கெட் யுவர் செல்ஃப் ட்ரீட்டட். தட் இஸ் த பெஸ்ட் திங். சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த லைட்னிங் வேணும்னா அதுக்கு
ஆல்சோ we can do. நான் சொன்ன மாதிரி we can lighten that area, that we can do it. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா நார்மலாகவே வந்து அந்த பிளேஸில் வந்து திக்காக இருக்குது அப்படின்றதுனால ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதெல்லாம் பண்ணலாம், அதுவும் பிரச்சனை இருக்காது அப்படின்றது ஒரு நோ அதுதான் சொன்னேன். இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் ஏரியா, எதுவுமே அங்கே அப்ளை பண்ணக்கூடாது. நான் சொல்கிறேன் இஷ்டத்துக்கு அவங்க அப்ளை பண்ணக்கூடாது. தட்ஸ் பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு இஷ்டத்துக்கு ஏதோ க்ரீம்ஸ் அப்ளை பண்ணுவாங்க, ஏதோ போட்டு வாஷ் பண்ணுவாங்க. நிறைய பேர் டர்மரிக் போட்டுலாம் பண்ணுவாங்க. டர்மரிக்லாம் யூஸ்வலி பாடியில் போடுறோம், நம்ம வந்துட்டு தைஸில் அதெல்லாம் போடலாம். பட் நிறைய பேர் வந்துட்டு அந்த இன்டிமேட் ஏரியாஸ் உள்ளலாம் டர்மரிக் போட்டுலாம் வாஷ் பண்ணுவாங்க. தட் இஸ் நாட் குட், லைக் பிகாஸ் இட்ஸ் வெரி உள்ள இருக்க வெஜினல் டிஷ்யூலாம் இட்ஸ் வெரி சென்சிட்டிவ். சம்டைம்ஸ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் தட் கேன் லீட் டு லாட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஸோ அது லாங் டேர்மில் வந்துட்டு இட்ஸ் நாட் ஆக்சுவலி குட். பட் டர்மரிக்கெல்லாம் நேச்சுரல் தானே. ஆமாங்க, நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்கின்ல போடலாம், தைஸில் போடலாம். நான் சொல்கிறது இன்டிமேட், நிறைய பேர் வெஜினல்குள்ளே வந்து வாஷ் பண்ணுவாங்க, அது பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் நான். சரிங்களா? சில நான் பேசிக்கலி சொல்கிறது இந்த ஸ்கின் மூஞ்சிக்கு போடுறாங்க, அதெல்லாம் இட்ஸ் ஃபைன். பிகாஸ் அது கூட யூஸ்வலி வந்துட்டு நிறைய பேர் வந்து ஹோம் ரெமடின்னு சொல்லிட்டு நம்ம லெமன் கர்ட்லாம் போட்டு நம்ம ஃபேஷியலுக்குலாம் பண்ணிக்கிறோம், அதெல்லாம் ஓகே. ஸோ இந்த மாதிரி தைஸ்க்கெலாம் போடலாம். ஐம் டாக்கிங் அபவுட் த ப்ரைவேட் ஏரியா. வெஜனால் சுற்றி வெஜனாக்குள்ளேயும் அவங்க வந்து அந்த இந்த மாதிரிலாம் போட்டு வாஷ் பண்ணுவாங்க, அதுதான் வேணான்னு சொல்கிறேன் நான். தட் யூ ஷுட் நாட் டூ. மஞ்சள் வந்துட்டு கரெக்டாங்க ஆன்டி ஒயிட்னிங் அதுக்காக நம்ம கண்ணுக்குள்ளே போட்டுக்க முடியுமா, கண் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் வெஜனல்குள்ளே நம்ம மஞ்சள்லாம் தடவக்கூடாது. நீங்கள் வெளியே ஸ்கின்க்கு அப்ளை பண்ணுங்க, தட்ஸ் ஓகே. பெண்கள் எப்படியான இன்னர் வேர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறது ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் அந்த விஷயத்தில். ஏன்னா இறுக்கமாக போட்டால் கூட சில ப்ராப்ளம்ஸ் வருது, ரொம்ப தளர்வாக இருக்கிற மாதிரி போட்டால் கூட சில ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி எப்படி அதில் கான்சியஸாக இருக்கிறது? பர்சனல் இன்டிமேட் ஹைஜீன் வரும்போதுட்டு சாஃப்ட் காட்டன் அண்டர்வேர்ஸ் இஸ் பெஸ்ட். அது போடுறதான். பிகாஸ் அந்த இடம் வந்துட்டு ஹேஸ் டு பி நல்லா அந்த ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக போடுவாங்க, ஒரு சம் நைலான் மெட்டீரியல் சிந்தட்டிக் மெட்டீரியல் போடும்போது ரொம்ப டைட்டாக வரும்போது அந்த இடமே ஈரமாக இருக்கும்போது இட் அட்ராக்ட்ஸ் லாட் ஆஃப் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஸோ ரொம்ப காமன் சிம்டம் பார்த்தீங்கன்னா இச்சிங் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ரைவேட் ஏரியா. பிகாஸ் அந்த ஏரியா வந்துட்டு ஒரு மாதிரி வெட்டாகவே இருக்கும். பிகாஸ் யூ வெரிங் டைட், ஒரு ஏர் சர்க்குலேஷனே இல்லை. ஸோ அதே மாதிரி when they travel, லாங் ட்ராவல், ஒரு பஸ்லையோ ஃப்ளைட்லேயே போகும்போதுட்டு ஆல்வேஸ் சொல்கிறது வந்துட்டு லூஸ் ஒரு லெகிங்ஸ் போடாதீங்க, ஒரு டைட் அண்டர்வேர்ஸ் போடாதீங்க. ரொம்ப லூஸாக கம்ஃபர்டபுளாக ட்ராவல்னு சொல்கிற ரீசன் பிகாஸ் ஆஃப் இந்த மாதிரி ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் வரலாம், ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், ப்ளஸ் அதுவே வெஜன் இன்ஃபெக்ஷன்ஸும் வரலாம். ஸோ யூஸ்வலி வாட் ஐ ரெக்கமெண்ட் இஸ் கோ ஃபார் அ சாஃப்ட் காட்டன் அண்டர்வேர்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி சில பேர்த்துக்கு மொத்த மெட்டீரியல் போடும்போதுட்டு இஃப் இட்ஸ் காசிங் சம் கைண்ட் ஆஃப் அலர்ஜிக் ரியாக்ஷன், உங்களுக்கு ஏதாவது ஒரு லிட்டில் ஒரு அலர்ஜிக்காக தெரியுது, ஒரு இச்சிங் தெரியுது, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தெரியுதுன்னா டோன்ட் யூஸ் இட். அது ஒன்று. அதே மாதிரி another thing I want to say, all these young girls, அந்த பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லுவேன்னா அவங்க என்ன வாங்க, அந்த குழந்தை வளர வரைக்கும் அந்த டைட்டாக கிளிற வரைக்கும் they'll wear யூஸ்வலி எல்லா ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் அண்டர்வேர்ஸ் ஒரு ஈவன் எனி ட்ரெஸ் வந்துட்டு அது கிளிற வரைக்கும் அதை போட்டு தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரிலாம் போடாதீங்க. இன்ஃபேக்ட் பெட் இட்ஸ் ஆல்வேஸ் அட்லீஸ்ட் 6 months to 1 year அட்லீஸ்ட் நீங்கள் வந்து அண்டர்வேர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது இட்ஸ் வெரி குட். ஸோ இன்டிமேட் ஏரியாஸில் வந்துட்டு ரொம்ப காமனாக வந்துட்டு பீப்புள் கமெண்ட்ஸே வந்து ரொம்ப டார்க்காக இருக்கிறது மெயின்லி இந்த ஏரியா தான் பார்த்தீங்கன்னா இந்த போத் சைட் லேபியா மேஜரான்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்துட்டு டார்க்காக இருக்கும். அப்புறம் இங்கே உட்கார இடத்துல இந்த ஏனல் ரீஜன் அண்ட் இன்னர் தைஸ் இதான் மோஸ்ட் காமனாக வந்துட்டு அவங்க ரொம்ப டார்க் வெஜ்ஜாக ரொம்ப கருப்பாயிட்டு வருது. ஸோ இன்டிமேட் ஏரியா கருப்பாது, வாட் we can do அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகெயின் when we go for genital peels or laser இந்த ஏரியாவில் தான் கொடுப்போம். இந்த ஏரியா both the sides and the anal area and inner thighs. So again depends upon அவங்க எப்படி skin sensitivity இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி we will give. Genital peels வந்துட்டு we give 6 to 8 sessions, weekly sessions மாதிரி we will give it. So வாரம் வந்து பண்ணிக்கணும். And sometimes we combine with laser. சில பேருக்கு லேசர் அலோன் தனியாக நம்ம கொடுப்போம், இல்லை காம்பினேஷன் கொடுத்து வரும்போது ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு இந்த ஏரியா வந்து லைட்டன் ஆகிட்டே போகும். நான் சொன்ன மாதிரி இந்த ஏரியா வந்துட்டு இங்கே இருக்க ஸ்கின் மாதிரி அந்த கலர் ஃபுல்லாக வரணும்னு வந்துட்டு we cannot 100% expect. only thing is it will lighten. நான் சொன்ன மாதிரி பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன்ஸ் எப்படி இம்பேலன்ஸாக இருக்குது ஆர் அவங்களுக்கு வந்துட்டு எத்தனை வருஷமாக இந்த டார்க் ஏரியா இருக்குன்னு அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி தான் லாங் பீரியட் ஆஃப் இமிடியட் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஆல்சோ டேக்ஸ் அ லாங் டைம் for this area to become lighten. But again they should understand it will not become like how your face skin அந்த கலருக்கு வராது, இருக்கிற கலரோட நல்லா லைட்டன் ஆகிட்டு தான் வரும். உங்களுக்கு முகப்பரு கருப்புள்ளிகள் பிரச்சனை இருக்கா? உடனடியாக ஜியோர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. For orders visit www.georskincare.in.